அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்டாக் ஆஃப் மணினா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஆஃப் மணினா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவோ யாரோ வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கேன், பேங்க்கில் ஒரு 50,000 வச்சுருக்கேன், கடனாக வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு 30,000 கொடுத்துருக்கேன், நான் சில பேருக்கு வந்து வட்டிக்கு கொடுத்துருக்கேன், அந்த காசு எனக்கு திரும்ப வர வேண்டியது இருக்குது. இப்போ நான் என் வீட்டில் ஒரு டிவி வந்து நான் சேல் பண்ணேன், ஸோ அதுக்கு ஒரு 1000 ரூபா வர வேண்டியது இருக்குது. இப்படி நாம் கிளாஸிஃபை பண்ணி சொல்லுவோம் இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய அந்த பணத்தை வெவ்வேறு இடங்களில் நம்ம பிரித்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இது தான் வந்து ஸ்டாக் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆர்பிஐ எப்படி கிளாஸிஃபை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மணியை ஆர்பிஐ எப்படி வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கு. எல்லாரோட காசுமே வந்து எல்லா மணியுமே ஆர்பிஐயோடைய தான். ஆனால் அந்த ஆர்பிஐ ஆனது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை, அந்த மணியை எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எம்ஓ அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஓ இல்லை M0 எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வந்து ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்வ் மணினா என்ன அப்படின்னா, அதாவது ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மணியை தான் ரிசர்வ் மணி சொல்லுவாங்க. இது வந்து எம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சி இன் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய பணமும் ப்ளஸ் வந்து பேங்கர்ஸ் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ, அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது கேஷ் ரிசர்வ் ரெசிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த NDTL. ஸோ அதை வந்து ரிசர்வ் பண்ணிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு தான் வந்து பேங்கர்ஸ் டெபாசிட் வித் ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ. அதர் டெபாசிட்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் வந்து ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி டெபாசிட் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து இதுங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அதர் டெபாசிட்னா என்ன? ஒரு குவாசை கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதே போல் ஃபாரின் பேங்காக இருக்குன்னா, அதே பிறகு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாமே ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் மணி, ஸோ எம்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக M1னா என்ன? நேரோ மணி, அதாவது கரன்சி வித் பப்ளிக். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசு தான் வந்து நேரோ மணின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி, நம்ம சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா? என்கிட்ட ஒரு 5000 இருக்குது, அது என் ஃப்ரெண்டு கொடுக்குறேன், அவன் ஃப்ரெண்டு கொடுக்குறான், அது ஒரு கடையில் போய் கொண்டு கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறான், இப்படி சர்க்குலேஷன்லேயே இருக்கு இல்லையா? இந்த மணியை தான் வந்து M1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரன்சி வித் பப்ளிக்கிட்ட இருக்கக்கூடிய கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டிபாசிட்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய டிபாசிட் வேறு, கீழே இருக்கக்கூடிய டெபாசிட் வேறு. இது வந்து சேவிங்ஸ் அண்டு கரண்ட் டெபாசிட் தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. டிமாண்ட் டெபாசிட்னா என்ன? இது வந்து டெபாசிட், இது வந்து டிமாண்ட் டெபாசிட்னா என்ன? எனக்கு வேணும்னா அந்த காசு நீ கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து டிமாண்ட் டெபாசிட். மேலே இருக்கக்கூடியது என்ன? ரிசர்வ். அது வந்து ஒரு பேங்க் ஆனது ரிசர்வ் பேங்க்கில் போய்ட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை அவங்களால ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை அவங்களால எடுக்க முடியும். ஆனால் டிமாண்ட் டெபாசிட்னா என்ன? நமக்கு வேணும்னா அதை கொடுக்கணும். ஸோ எல்லா பேங்க்குமே ரிசர்வ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்க? பேங்கர்ஸ் பேங்க்னா என்ன? பேங்க்குகளுடைய வங்கி தான் வந்து பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பேங்க்குமே ரிசர்வ் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் அமௌண்ட்டுன்னு இல்லாமல் இவங்களுமே அந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ பாருங்கள், டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க் ப்ளஸ் அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. மேலே பார்த்தோம் அதே போல் தான் அவங்களுமே வந்து இந்த டிமாண்ட் டெபாசிட் தான் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து M2னா என்ன? ஒரே ஒரு வித்தியாசம். இந்த M1க்கும் M2க்கும் என்ன வித்தியாசம்னா, இது அடிஷ்னலாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இதில் வந்து ரிசர்வ் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வந்து சேவிச்சு வச்சுவாங்க இல்லையா, டெபாசிட் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ இதை வந்து M2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து M3 வந்து ப்ராட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. M3 ப்ராட் மணின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது M1 இருக்குது இல்லையா, இந்த M1 கூடவே டைம் டெபாசிட்டை ஆட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து M3 அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டெபாசிட்னா என்ன? ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வந்ததுக்கு பிறகு தான் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டைம் டெபாசிட். நம்ம டிமாண்ட் டெபாசிட் மாதிரி உடனே நம்ம அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. டைம் டெபாசிட்னா என்ன? ஒரு அமௌண்ட் எடுத்தும்போது நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னா ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அதன் பிறகு தான் அந்த அமௌண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா வித் பெனால்ட்டியோடு நம்ம வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து M3 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து M4னா என்ன? இதில் வந்து சில அடிஷன் என்னென்னா, M3 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட். மேலே இருக்கிறது ஒன்று தான், அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ஒவ்வொன்றுத்து கூட ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த M1ஓட
போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஆட் பண்ணால் M2, M3னா என்ன ப்ளஸ் வந்து டைம் டெபாசிட் ஆட் பண்ணால் அது வந்து M3, இந்த M4ன்றது M3யோட போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஆட் பண்ணால் M4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மணி சப்ளை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. மணி சப்ளைனா என்ன, அதாவது மணி சர்க்குலேஷன் தான் மணி சப்ளைன்னு சொல்கிறாங்க. அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணப்புழக்கம் இருக்கு இல்லையா, மணி சப்ளை பணப்புழக்கம், மணி சர்க்குலேஷன், இதுதான் வந்து மணி சப்ளைன்னு சொல்கிறாங்க. இது வந்து M3ங்க. M3 என்ன இருக்குது பாருங்கள். M3னா என்ன, இங்கே இருக்கக்கூடியது மக்களுடைய பணம் ப்ளஸ் வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் பேங்க் இருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பணம், அந்த பிறகு வந்து அதர் டெபாசிட் ப்ளஸ் வந்து டைம் டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கூடிய மணி, இது எல்லாமே சேர்த்து மணி சப்ளை M3 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மணி சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள் 2022 செப்டம்பர் மாதம் வந்து கிட்டத்தட்ட 9.1% வந்து மணி சர்க்குலேஷன் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்டாக் ஆஃப் மணினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மணியை RBI வந்து பலவிதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டாக் ஆஃப் மணி கிளாஸிஃபை பண்ணக்கூடிய இந்த ஸ்டாக் ஆஃப் மணியை தான் நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.